கோல்டன் சாண்ட் பக்தி நிர்வாகத்திற்கும் என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, ஆடி மாதத்திற்குரிய தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9ஆம் இடம், காலபுருஷனுக்கு நீதி, காலபுருஷனுக்கு நியாயம், காலபுருஷனுக்கு மஞ்சள் வியாபாரம், காலபுருஷனுக்கு ஜவுளி. தனுசு ராசிக்கு எலக்ட்ரிக்கல், கெமிக்கல், பொறியியல், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அறநிலைத்துறை, தொண்டு உள்ளம், அறநிலைத்துறை, மாசு கட்டுப்பாட்டு வாரியம், சுத்தமாக இருக்கணும்னு நினைக்கணும். கோபம் வேகமாக வரும். தனுசு ராசிக்கு கோபம் வேகமாக வரும். ஆனால் குணம் அங்கே தான் இருக்கும். என்ன இருக்கும்? குணமும் அங்கே தான் இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ கோபம் உள்ள இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா? அப்போ மகர ராசி உத்தியோக லட்சணம், புருஷ லட்சணம். எந்த ராசிக்கு வேலை கிடைக்கிறதே இல்லையோ மகர ராசி வேலை செஞ்சு ஆகணும். தேர் இஸ் கால்டு லேபர் பிளானட், தேர் இஸ் கால்டு ஹையஸ்ட் பிளானட். எங்கள் ஊர் டிஸ்ட்ரிக்டில் கலெக்டர் இருப்பார், எஸ்பிஎல்லாம் இருப்பாங்க, அந்த ஸ்வீப்பர்லாம் இருப்பாங்க, ஆர்டிஓ இருப்பாங்க, எல்லாருமே பெரிய 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 அரசாங்க அதிகாரிலாம் வருவாங்க. அப்போ வரும்போது யார் அங்கே உள்ள பாத்திரங்கள், அங்கே உள்ள இலை, அங்கே உள்ள பேப்பர்லாம் யார் எடுக்கிறாங்க சொல்லுங்கள் பார்ப்போம்? ஆஃபீஸ் போய் எடுக்க மாட்டான், அந்த டிஆர்ஓ எடுப்பார், அந்த கலெக்டர் எடுப்பார். ஏன்? அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம வழிகாட்டி எடுத்தால் தான் பின்னாடி வர லேபர் அதை எடுப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது அல்ல. அது அங்கே அதுக்கு அங்கே உண்மையான பொருள் அது அல்ல. இதே மகர ராசியே இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன்ல, இதே கடக ராசிக்கு வாங்க, அதுக்கு 7ஆம் இடத்துக்கு வாங்களே. அப்போ அந்த கடக ராசியில் இருக்கிற ஐஏஎஸ்ஸு, ஐபிஎஸ்ஸு, உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க, உயர்ந்த அம்பாஸில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் கடகராசி லக்கணத்துக்குரியவங்க. ஐஏஎஸ் எல்லாமே அந்த எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறவங்க. அதாவது நேயர் பெருமக்களுக்கு கடகமும் மகரத்துக்குள்ள ஒரு தனிப்பட்ட வித்தியாசம், தனிப்பட்ட கேரக்டர். அதாவது மகர ராசியில் இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் கூட்டுவாங்க, பேப்பர்லாம் எடுப்பாங்க, வழி காட்டுவாங்க. தேர் இஸ் கால்ட் லேபர் பிளானட். ஆனால் கடகத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? ஏய், அங்கே அதை சுத்தம் பண்ணிட்டியா, இதை சுத்தம் பண்ணிட்டியா, எடு, அங்கே கிடக்குது பாரு, அங்கே கிடக்குது. கமாண்டிங் ஆர்டர். யார்? கடகமும் சிம்மமும். ஆனால் ஐஏஎஸ் யார்? மகரமும் ஐஏஎஸ், கும்பமும் ஐஏஎஸ், கடகமும் ஐஏஎஸ், சிம்மமும் ஐஏஎஸ். தேர் இஸ் கால்டு டிஃப்ரென்ஸ் கேரக்டர் ஆஃப் தி ஆக்குபேஷன், டிஃப்ரென்ஸ் கேரக்டர் ஆஃப் தி அவங்களுடைய ப்ரொபோஷனல். அந்த ப்ரொபோஷன்லேயே மாறிடும். அதுக்கு காரணம் அடிப்படை பாவகம், அடிப்படை ஜாதகம். உங்களுடைய ஜனஜாதத்தை பார்த்துக்கங்க, உங்களுடைய ஜனஜாதத்தை பார்த்துக்கங்க. மகர ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக திண்டுக்கல் தெத்துப்பட்டி ராஜகாளி அம்மன் போங்க. குறிப்பாக ஏற்கனவே சொல்லிட்டு ஆடி மாத சிறப்பில் கடகத்துக்கும் மகரத்துக்கும் லிங்க் இருக்குது, அவங்க அம்பாளுடைய கிருபை இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதனால் அம்பாள் வழிபாடு நல்லா பண்ணுங்க, அம்பாள் வழிபாடு நல்லா பண்ணுங்க கண்டிப்பாக. அப்போ தனுசுக்கு நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம இதனுடைய முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, தனுசுக்கு இந்த சனீஸ்வரனுடைய வக்ரம் கொஞ்சம் நன்மையை கொடுக்கும். குரு வக்ரம் நன்மையை கொடுக்காது. ஏன்னா குரு அவருடைய வீடு இருக்கிறதுனால அவருக்கு கொடுக்க மாட்டார். ஏன்னா இது அந்த நார்மலாக இருக்கக்கூடிய கேரக்டரை மாற்றி அமைக்கிறது தான் வக்ரம்ங்கிறது நான் ஏற்கனவே உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன். அதனால் சனீஸ்வரர் கண்டிப்பாக சனீஸ்வரர் வக்ரம் கடந்த 29லேருந்து நல்லதை கொடுப்பார். அப்போ எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட தெய்வங்களை வழிபடணும்? தனுசு ராசிக்கு கண்டிப்பாக மூலம். அப்போ கண்டிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு, குலதெய்வம் வழிபாடு, பிள்ளையார் குலதெய்வம் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணிட்டு வந்தால் தான் இந்த சனீஸ்வருடைய வக்ரம் கொஞ்சம் நன்மையே கொடுக்கும். ஏற்கனவே 7.5 சனி, 8.5 சனி, கண்டக சனி எல்லாமே முடிஞ்சிருச்சு, லைன் கிளியர் ஆயிடுச்சு. உங்களுக்கு எல்லாமே கஷ்டம் இல்லை. அதுக்கு அடுத்து மகரம் கும்பம் மீனம் தான். ஆக கண்டிப்பாக தனுசு ராசி நேயர்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயமுங்க, வெளிநாட்டுக்கு உரிய கோல்
வெளிநாட்டுக்கு உரிய நேரம், காலபுருஷனுக்கு வெளிநாட்டுக்கு உரிய நேரம், ஜோதிடத்தில் வெளிநாட்டுக்குரிய நேரம் எல்லாம் தனுசு தான். தயவுசெய்து மறந்துடாதீங்க. வெளிநாட்டுக்கு உரிய போகிறதுக்கு வேண்டிய அதுக்காக சாமி நான் பாஸ்போர்ட் எடுக்கல மட்டும் சொல்கிறாதீங்க. பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வெளிநாட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா மிக சிறப்பாக அமையும். அதுக்கு பாஸ்போர்ட் விநாயகர்னு ஒரு பிள்ளையார் வீட்டில் இருக்கார், அவரையும் கும்பிட்டுக்கரலாம். உள்ளூரில் இருக்கிற விநாயக பெருமான், உள்ளூர் இருக்கிற ஆஞ்சநேய பெருமான், அதையும் நீங்கள் கும்பிட்டு வந்துட்டா கண்டிப்பாக இந்த தனுசு இந்த மாதத்தில் ப்ரொமோஷன், வெற்றி, வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதில் மாற்று கருத்து அல்ல. எதை கும்பிடுறீங்களோ குலதெய்வம் விநாயகர், ஆஞ்சநேயர். ஏன்னா மூலம், தனுசுங்கிறது மூலம். தப்பு பண்ண மாட்டீங்க, உதவிதான் பண்ணுவீங்க. இருந்தாலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை செழிக்கணும், உங்கள் வாழ்க்கையை டெவலப் பண்ணணும்ல. இதில் இதை நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தால் வெற்றி உங்களுக்கு தான். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.